புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கேரள மாணவிகள் 2 சீனியர் மாணவர்கள் ராகிங் செய்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசில் புகார் செய்துள்ளனர். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் படித்து வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த மாஸ் கம்யூனிகேஷன் 1ஆம் ஆண்டு மாணவிகள் 2 கேண்டீன் சென்று திரும்பிய போது சீனியர் மாணவர்கள் தங்களை ராகிங் செய்து தகாத வார்த்தையில் ஆபாசமாக பேசியதாக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தியிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தங்கள் மீது புகார் கூறிய மாணவிகளை மிரட்டிய ராகிங் செய்த சீனியர் மாணவர்கள் கொலை செய்து விடுவதாகவும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மாணவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களின் ஆதரவுடன் இது தொடர்பாக காலாப்பட்டு போலீஸ் நிலையத்தில் மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். ഞങ്ങളുടെ സുഹൃത്തുക്കളും കൂടി ഞങ്ങളുടെ ഫ്രണ്ടിന്റെ വീട്ടിൽ നിന്ന് വരുമ്പോൾ മെസ്സിന്റെ മുന്നിൽ വെച്ചിട്ട് ബൈക്കിൽ വന്ന പിറകെ വന്ന 2 യൂണിവേഴ്സിറ്റിയിലെ സ്റ്റുഡൻസ് തന്നെ ഞങ്ങളെ പുറകെ എന്തോ കമന്റ് പറയുക. ഞങ്ങൾ എന്താണെന്ന് ചോദിച്ചപ്പോൾ ബൈക്ക് നിർത്തിയിട്ട് വളരെ മോശമായിട്ട് ഞങ്ങളോട് സംസാരിക്കുന്ന ഒരു അവസ്ഥയാണ് ഉണ്ടായിട്ടുള്ളത്. ഒരു പൊതുസ്ഥലത്ത് പറയാൻ പറ്റാത്ത അത്ര രീതിയിലുള്ള മോശമായിട്ടുള്ള വാക്കുകൾ അവർ ഉപയോഗിച്ചു. കംപ്ലൈന്റുമായിട്ട് ഞങ്ങൾ മുന്നോട്ട് വന്നിട്ടുള്ളത് റാഗിംഗ് എന്നുള്ള കംപ്ലൈന്റുമായിട്ട് മുന്നോട്ട് വന്നിട്ടുള്ളത്. 2 மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு சீனியர்களால் ஆட்படுத்தப்பட்டிருந்தாங்க. அதை ஒட்டி அந்த 2 மாணவிகளும் கம்ப்ளைண்ட் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எது விசி இன்னைக்கு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதை பெரிய அளவுக்கு திருப்தி ஏற்படலன்னு சொல்லிட்டு மாணவிகள் பேசியிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத வலியுறுத்தியும் மேலும் இந்த பிரச்சனையை சரிவர இது பண்ணல அப்படின்னு சொன்னா மேலும் நாங்க உமன்ஸ் கமிஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப ஃபார்வர்ட் பண்றதாகவும் அது மட்டும் இல்லாம போராட்டத்தை நாங்க மீண்டும் தொடருவோம். சீனியர் மாணவர்கள் மீது ராகிங் புகார் மட்டுமின்றி கொலை மிரட்டல் புகார் அளிக்கப்பட்டிருப்பது மத்திய பல்கலைக்கழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகிங்கில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்ய கோரியும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.